கேரள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தை கலைத்த பிறகு அரசால் நியமிக்கப்பட்டிருக்கூடிய இந்த சிறப்பு புலனாய்வு குழு தன்னுடைய விசாரணை தொடங்கியிருக்கு. தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். தொடர்பான கூடுதல் தகவலை சிறப்பு செய்தியாளர் முகிலன் தற்போது இந்த விசாரணை குழு எந்த கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு, விசாரணையுடைய தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கும்? தேவா, நேற்று இந்த சிறப்பு புலனாய்வு குழுவானது தனது விசாரணையை தொடங்கியதை ஏற்கனவே நேற்று 2 புகார்கள் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் முன்பு இருந்தது. நேற்று இந்த விசாரணை தொடங்கியவுடன் தற்போது புகார்கள் குவிய தொடங்கியுள்ளன. 14 புகார்கள் தற்போது வரை இந்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் வந்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. மிக முக்கியமாக இதில் இந்த பாலியல் சீண்டல் மற்றும் பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்லாமல் இந்த குற்றங்களை பற்றி அறிந்தவர்களும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு முன்பு தங்களது புகார்களை வழங்கியுள்ளனர். தற்போது முதற்கட்டமாக இந்த சிறப்பு புலனாய்வு குழு இந்த புகாரை அளித்த பெண்கள் மற்றும் மற்றவர்களிடம் தனது விசாரணையை தொடங்கும். அவர்களிடம் கேட்டறியும் என்ன குற்றம் நடந்தது, எந்த ஆண்டு நடந்தது, யாரால் நடந்தது என்ற இந்த முழு தகவல்களையும் பெற்று தங்களது விசாரணையை தொடர்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல தற்போது இந்த சிறப்பு புலனாய்வு குழு 4 உயர் பெண் அதிகாரிகள் இருக்கின்றனர். அவர்கள் இருக்கக்கூடிய அவர்களுக்கு கீழ் இனி கூடுதலாக பெண் அதிகாரிகளையும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் நேரடியாக இந்த பெண்களிடம் கேட்டறிந்து தங்களது புகார்களை கேட்டறிந்து விசாரணையை தொடங்க உள்ளனர். மிக முக்கியமாக இந்த ஒவ்வொரு குழுவிலும் இந்த வாக்குமூலங்களை பெறுவதற்கென ஒரு சிறப்பு அதிகாரியும் அவர்கள் நியமித்திருக்கின்றனர். இதனால் யார் தொடர்பாக புகார் அளிக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் வாக்குமூலம் பெறப்பட்டு இனி அந்த விசாரணையானது தொடங்கப்படும். மிக முக்கியமாக நேற்று சித்திக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரில் இன்று அவர் மீது எஃப்ஐஆரும் பதியப்பட்டிருக்கிறது. மிக முக்கிய பிரிவுகள், அதாவது இந்த ரேப் சார்ஜஸ் கீழும் அவர் மீது தற்போது புகார்கள் பதியப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையானது வேகம் எடுப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மிக முக்கியமாக தற்போது அளிக்கக்கூடிய புகார்களில் அனைவருமே பெயர்களை குறிப்பிட்டு புகார் அளிப்பதால் இனி சிறப்பு புலனாய்வு குழுவினர் அந்த சம்பந்தப்பட்ட நபரை அல்லது அந்த நடிகரையே அழைத்து விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி முகிலன்.